அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி ஸ்டோரி. என்ன குட்டி ஸ்டோரினா, நான் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம்பவம் என்னென்னா, ஜஸ்ட் ரொம்ப சீன்லாம் இல்லை, ஐஃபோன் எடுக்கணும்னு ஒரு ஆசை. ஐஃபோன் எடுத்தால் யூடியூப் சைடில் ஒரு சோஷியல் மீடியா, யூடியூப்னு இல்லை சோஷியல் மீடியா சைடில் ஏதாவது பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஐடியாஸ் இல்லை. பட் என்னோடய மெயின் கான்செப்ட் ஒன்று இருந்தது, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் அது ஐஃபோனுக்கு தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஓகே, அதுக்கான செட்டப்ஸ் டோட்டலாக வேறு, கேமிங் லைவ் ஸ்ட்ரீம் அதை பேஸ் பண்ணி பண்ணலாம்னு நினச்சேன். பட் அதுக்கான பொருளாதார வசதிகள் இல்லை மக்களே. அதனால் ஓகே, ஐஃபோன் எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது சின்னதாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டை செட் பண்ணிட்டு இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கான்செப்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. என்ன சொல்கிறது, எப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த டெய்லி vlogs இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. சம்பவம் என்ன நடந்ததுன்னா, கொஞ்ச நாள் ரீசன்ட் பேக்ஸ் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெலாம் முன்னாடி நம்ம லோக்கி ப்ரோ, லோக்கின்னு சொன்னால் நிறைய லோக்கிஸ் இருக்காங்க, எந்த லோக்கி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம தொடக்கரை லோக்கி இருக்கார்ல, அவரோட ஃபீட்ஸ் அதிகமாக வந்துட்டு இருந்தது என்னோடய பேஜில். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரோட வீடியோஸ் பார்த்து தான் நான் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீடியோஸ் பார்க்கும்போது பரவாயில்லையே, எப்படி நம்ம லைஃப்பில் நடக்கிற டெய்லி விஷயங்கள் இதை பேஸ் பண்ணியும் வீடியோஸ்லாம் போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம இதை மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணதான். ஸோ இன்ஸ்பைர்ட் பை நீ லோக்கிடி ஐயோ இதாக சாரி தலை வேறு ஞாபகம் இல்லை, இப்போ ஃபாலோ வரல, அது வேறு. சரி ஓகே, நம்ம தொடக்கிற நண்பரை பார்த்தா அப்படி இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது மாதிரி வேறு யாராவது பண்ணுறாங்களான்னு செக் பண்ணும்போது தான் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், நம்ம கிஸ்தானிக்ஸ் ப்ரோ, அப்புறம் ஆகாஷ் ப்ரோ, பெல்லா நண்பர்களே. ஸோ இவங்களெல்லாம் பார்த்தேன். ஸோ ஓகே, அப்போ இதுவும் நல்லா தானே இருக்குது, ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மக்கள் மேபி என்னோடய வீடியோஸ் பார்க்குற மக்கள் வந்து டெய்லி vlogs வந்து புதுசாக பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எல்லாம் டெய்லி ஒரே மாதிரியே இருக்குடா, மாற்றி வித்தியாசமாக எதாவது போடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, அவங்க சொல்கிறது ஓகே தான், அவங்க வித்தியாசமாக எதிர்பார்க்காங்க. ஸோ மக்களோட கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்மளும் போடணும் இல்லைன்னு. பட் அந்த கான்செப்ட்டுக்கு என்னோடய லைஃப் ஸ்டைலையும் பார்க்கணும். ஏன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு இதான் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது, என்னோடய டைமிங்ஸ்லாம் ரொம்ப கம்மி இருக்க சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி. ஸோ அதுக்கு இந்த டெய்லி vlog வீடியோ வந்து கொஞ்சம் செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதை கொண்டு போயிட்டுருக்கேன். நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இன்ஷால்லாஹ் ஃப்யூச்சரில் கொஞ்சமாக கொண்டு வரேன். எனிவேஸ், நம்ம வீடியோஸ்லாம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா யூடியூபோட லிங்க் என்னோடய பயோவில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி லைட்டாக அதையும் சர்ப்ரைஸ் பண்ணி விட்ருங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மக்களே. லைட்டாக வாய் உளறிட்டு வரவும் இல்லை. எனிவேஸ், அடுத்த ஒரு குட்டி ஸ்டோரியில் பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த ஒரு டெய்லி vlogsல பார்ப்போம். சியா.